My dear students and parents, இப்போ நம்ம சக்தி நீட் அகாடமி சார்பா வாரம் ஆன்லைன் மோடில் ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம் வச்சிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இப்போ லாஸ்ட் வீக் என்னாச்சு, யார் நல்ல மார்க் வாங்கி ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம். I congratulate Shantini for scoring 675. She has got a cash prize of rupees 5,000. And next mark 611. Bharat Raj, he has got a prize of 5,000 rupees. And Kavya 601, she also got a prize of 5,000 rupees. இப்போ ரெண்டு மாடல் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாமில் நம்ம ரூபா வர்ஷன், நேஹாமதி அண்ட் சாரதி இவங்க ப்ரைஸ் வாங்கினாங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒன்ஸ் ப்ரைஸ் வாங்கியாச்சுன்னா அவங்க அடுத்த பரீட்சை எழுதலாம், பட் தே வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அகெயின் ஐ கங்க்ராச்சுலேட் நேஹாமதி அண்ட் ரூபா வர்ஷன், ரெண்டு பேரும் தே ஆர் கோயிங் ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் சண்டே, போன வாரம் அருமையாக எழுதினாங்க, தி 4th of March, அருமையான பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. பட் ஐ எம் வெரி சாரி, அவங்களுக்கு இப்போ நான் கொடுக்கல. பட் ஓகே, ஐ ஹவ் கிவன் இட் டியூரிங் த ஃபஸ்ட் டைம். பட் இந்த மார்க் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அப்புறம் போன வாரத்தில் இல்லாத ஒரு 3 பேர், அது பார்த்தீங்கன்னா சாந்தினி அண்ட் பரத்ராஜ் அண்ட் காவியா, அவங்களுக்கு தான் இந்த வாரத்துக்கான பரிசு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரூபா வர்ஷன், நேஹாமதி அண்ட் சாரதி லாஸ்ட் வீக் வின்னர்ஸ். ரைட், இப்போ புதுசாக நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முடியுமா? இந்த பரீட்சை முடிஞ்சு போச்சா, அவ்வளோதானா, இனிமேல் உண்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாரம் இது உண்டு. ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம் வி ஆர் கண்டக்டிங். இது ஃபுல் சிலபஸ், நீட் ஃபுல் சிலபஸ், 180 questions, 3 hours time, 45 questions physics, 45 chemistry, botany 45, zoology 45. அப்படியே நம்மளுடைய நீட் மாடல் டைப்பு தான். இது ஆன்லைன் மோடு. ஆன்லைன் மோட் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் எழுதலாம். நீங்கள் திருச்சிக்கோ மதுரைக்கோ வர வேண்டியதே இல்லை. வேறவர் யூ ஆர், அங்கேருந்தே நீங்கள் பரீட்சை எழுதலாம். 2 to 5 இது எக்ஸாம் டைம், ஆன் சண்டேஸ் ஒன்லி. அப்படியே நீட் மாதிரியே தான் அது. 18 மாடல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். 28th December முடிஞ்சிருச்சு, 4th January முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 11th January நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த பரீட்சைக்கு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா மத்தியானம் 2 to 5 நீங்கள் எழுதலாம். ஒருவேளை நீங்கள் பதிவு பண்ணலை அப்படின்னா உடனே நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வாரம் இப்போ பொங்கல் லீவில் நல்லா படிங்க. படிச்சுட்டு நீங்கள் 18ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த மாடல் எக்ஸாமை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இந்த மாடல் இட் இஸ் ஃப்ரீ ஒன்லி ஃபார் 3 times. அதை பற்றி சொல்கிறேன். 250 ஸ்டூடெண்ட் அட் அ டைமில் பரீட்சை எழுத முடியும். அதனால் நீங்கள் இப்போ பதிவு பண்ணால் கூட அந்த பரீட்சைக்குள்ளே உங்களை என்ரோல் பண்ணுவோம், நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். இந்த எக்ஸாம் இப்போ 28th முடிஞ்சிருச்சு, 4th January முடிஞ்சிருச்சு, 11th January இப்போ இன்னும் 1 hourல ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் இஃப் யூ அப்ளை நவ் யூ கேன் பி அட்மிட்டட் ஆன் 18th January. அதில் நீங்கள் பரீட்சை எழுத முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பரீட்சையில் என்ரோல் ஆகிறதுக்கு முடியும். ஸோ இந்த பரீட்சை எழுத வேண்டிய அவசியம் என்ன, இதில் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் சிலபஸ்க்கு ஒரு அருமையான கொஸ்டின் பேப்பர் கிடைக்கிது. கீ சொல்யூஷன், உங்களோட ஸ்கோர் என்ன, பர்சன்டைல் ஸ்கோர் என்ன, ரேங்க் என்ன, லீடர் போர்டு, ஃபஸ்ட்டு 10 பேர் யார், நீங்கள் ஒவ்வொரு கேள்வியிலையும் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது ஒரு கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ், உங்களோட பர்ஃபார்மன்ஸோட கிராஃப் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த போர்ட்டலில் இருக்கும். நீங்கள் எப்போதுமே அதை ஒரு 1 day டைம்குள்ளே இந்த சொல்யூஷன்லாம் படித்து நீங்கள் பார்த்துக்கலாம். தென் எனி ஸ்டூடெண்ட் கேன் ரைட் த எக்ஸாம் ஒன்லி 3 times ஃப்ரீ. இப்போ நீங்கள் மாடல் 1 எழுதிட்டீங்க, 2 எழுதிட்டீங்க, 3 எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 100 rupees பே பண்ணால் எழுதலாம். ஒரு 100 rupees மட்டும் பே பண்ணால் நீங்கள் எனி நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ், 4th எக்ஸாம் வேணும், ஒரு எக்ஸாமுக்கு 100 rupees. அது மாதிரி நீங்கள் 18 பரீட்சை எழுதணும்னு நினச்சிங்கன்னா 3 பரீட்சை ஃப்ரீ. மீதி பரீட்சை ஒரு 10 பரீட்சை பாக்கி இருக்குது அப்படின்னா 10 into 100, 1000 rupees பே பண்ணி உங்களால் எழுத முடியும். இந்த ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாமில் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர், ரொம்ப கரெக்டாக அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி குட், ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் வித்தின் த சிலபஸ். இப்போ NTA சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சிலபஸில் எந்த மாற்றமும் இல்லை. போன வருஷம் என்ன சிலபஸ் இருந்ததோ அதுதான் இந்த வருஷத்தோட சிலபஸ். அதனால் கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பர் மிக்சிங்
மிக்சிங் அப் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஈஸி, டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட், அது எல்லாமே இருக்கும். உங்களோட மார்க் வந்து உங்களுடைய ப்ரெசன்ட் லெவல் என்ன, எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். ஒன்லி திங், வீட்டில் உட்காந்து ஒரு பரீட்சை எழுதும்போது எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் இல்லாமல் நீங்கள் பரீட்சை எழுதி உங்களுடைய கரெக்டான ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாழ்த்துக்கள்.